ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் பார்க்குறோம், அவருக்கு இணையான தேவர்கள் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அநேகருடைய பொன் விக்கிரகங்கள் நிறையா இருக்குது அவங்களுடைய வர்ஷிப். பட் கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், வல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். நம்மளை இம்மட்டுமாய் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. He is such a faithful God. How many of you are grateful today here? அவர் செய்த நன்மைகளை நினச்சி அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடலாம். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். எரிகோ மதிலே முன்னின்றாலும், யோர்தா நதியே குறுக்கிட்டாலும், எரிகோ மதிலே முன்னின்றாலும், யோர்தா நதியே குறுக்கிட்டாலும், சிங்கத்தின் குகையில் நான் நின்றாலும், அக்கினி ஜுவாலையில் வீழ்ந்திட்டாலும், சிங்கத்தின் குகையில் நான் நின்றாலும், அக்கினி ஜுவாலையில் வீழ்ந்திட்டாலும், என்னை காக்கும் தேவனவர், எனது நிலையாய் நிற்கிறவர். என்னை காக்கும் தேவனவர், எனது நிழலாய் நிற்கிறவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். வரைந்தவராம், என்னை கண்ணின் மணி போல் காப்பவரா. உள்ளங்கையில் வரைந்தவராம், என்னை கண்ணின் மணி போல் காப்பவரா. பாவ சாபங்கள் நீக்கி என்னை சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. பாவ சாபங்கள் நீக்கி என்னை சொந்த பிள்ளையை மாற்றினாரே. வாக்கு மாறா தேவனவர், வாழ்வை தந்த கர்த்தரவர். வாக்கு மாறா தேவனவர், வாழ்வை தந்த கர்த்தரவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். யெகோவா ராஃபா ஆராதிப்பேன், யெகோவா ஷம்மா ஆராதிப்பேன், யெகோவா நிசியே ஆராதிப்பேன், யெகோவா
ஆராதிப்பேன். எல் ஷடாய் உம்மை ஆராதிப்பேன். எபினேசர் உம்மை ஆராதிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். யெகோவா ராஃபா ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா ஆராதிப்பேன். யெகோவா நிசியே ஆராதிப்பேன். யெகோவா ஈரே ஆராதிப்பேன். எல் ஷடாய் உம்மை ஆராதிப்பேன். எபினேசர் உம்மை ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஷடாய் ஆராதிப்பேன். சர்வ சர்வ என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். என்னை காண்கின்ற தேவனவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார்? எப்பேற்பட்ட வனாந்திரமான பாதையில் நம்ம போனா கூட நம்மளை தேடி வந்து நம்மளை காண்கின்ற தேவனாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 34 நம்ம பார்க்கும்போது அவர் எல்லா இக்கட்டிலேருந்து நம்ம கூப்பிடும்போது நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். சம்டைம்ஸ் நம்ம யாரை மலை போல் நம்பியிருக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு விலகி போகலாம், இல்லை நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணாமல் போகலாம். பட் அவர் காட் இஸ் சச் அ ஃபெய்த்ஃபுல் காட். அவர் நம்ம அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34:4 இப்படியே சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி என்னை மீட்டார். எத்தனை பேர் இதை பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் இல்லையா? எல்லாராலேயும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெசர்ட்டட் சுச்சுவேஷன் வந்திருக்கும். எப்படி ஹாகர் வந்து அந்த டெசர்ட்டில் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, ஈவன் தோ அவள் நினச்சிருப்பா நம்மளை ஆப்ரஹாம் நம்மளை விட மாட்டார், பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ சன் ஃபார் ஹிம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் காட் மேட் ஹர் டு வாக் த்ரூ த டெசர்ட். அந்த வனாந்திரத்தில் கூட அந்த ஹாகாரோடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடக்க நேருமா? கண்டிப்பாக நடக்க நேரும். ஆனாலும் கூட அவர் நம்மோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அறிக்கையை நம்ம பாட போகிறோம். அவர் வார்த்தை என் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. பாடலாமா உற்சாகமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன்.
எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் நம்ம சார்ந்திருக்கும் போது அவர் நமக்கு எல்லா நாளும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் மனுஷனை நம்பலை, பட் கர்த்தாதி கர்த்தரை நம்புகிறேன், என்னை உருவாக்கின தேவனை நம்புகிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் வேதத்தில் சங்கீதம் 23 நாம் பார்க்குறோம், அவரை நம்மளை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை என்னை தொடரும்னு சொல்லுது. இந்த மனுஷனுடைய லைஃப்பில் கடைசியாக அவனை விட்டு போகிறது என்னதுன்னா ஜீவன். அப்போனா ஜீவன் போன பிறகு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஈவன் அன்டில் தேட் டே, த மொமெண்ட் நம்ம உயிர் நம்ம உடம்பை விட்டு போகிற வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை தொடரும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீடித்த நாட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தொடரும். நம்மளை புல்லுள்ள இடங்களிலே அவர் அழைத்து செல்வார். நம்ம பசுமையாக நினைக்கிற காரியங்கள் இல்லை, அவர் நம்மளை போஷிக்கிற காரியங்கள் மூலமாக நம்மளை நடத்துவார். அவர் ஒரு நாளும் அவருடைய நம்பி கம்ப்ளீட்டாக நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கையில் குறைவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பாடலை கூட நம்ம உற்சாகமாக பாட போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஸோ அவர் நம்ம கூட இருக்கிறார். இட்ஸ் நாட் தட் வி ஆர் வித் ஹிம், அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம பார்த்தது போல் ஜீவன நாட்களெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தொடரும். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட அவரை ஆராதிக்க போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையிலேயே குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலேயே குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். ஆனந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். ஆனந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறையிலேயே குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலேயே குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் ஏசாயா 54 இப்படியா ஒரு வசனம் சொல்லுது. மலைகள் விலகி போனாலும் அவர் கிருபை நம்மளை விட்டு விலகி போவதில்லை. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏசாயா 54 ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்த்தருடைய ஒரு தாயோடைய உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனத்தில் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அற்ப காலத்தில் நான் கோபமாக இருந்தேன், ஆனால் இமை பொழுது கூட உன்னை மறைத்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி அவர் நோவாவின் காலத்தில் செஞ்சதை நான் திரும்ப பண்ணவே மாட்டேன். நம்ம குழந்தைங்க கூட சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சால் தாய் அடித்த உடனே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்கள்ல, இனிமேல் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், இனிமேல் நான் அடி பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு தாய் எப்படி ஒரு சைல்டோட லெவலுக்கு இறங்கி அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்களோ, அதுபோல் நம்ம தேவனுடைய தாயோட அன்பை இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். ஏசாயா 54 ஆண்டவர் அப்படியே மனது உருகி அவர் நான் பண்ணதெல்லாம் திரும்பி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குத்தத்தங்கள் நிறைஞ்சிருக்குது. ஸோ கர்த்தர் அவருடைய அன்பு தாயின் அன்பை விட மேலானது நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட தேவன் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு உங்கள் ஒவ்வொருவருக்கும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அவர் கிருபை மாறாது. என்னை விட்டு உங்களுடைய கிருபை மாறாதுன்னு சொல்லி வாய்களை திறந்து சொல்கிறீங்களா எல்லாரும்? ஜஸ்ட் டிக்ளேர் இட். அப்பா, என்னை விட்டு உங்களுடைய கிருபை மாறாதுப்பா. என் குடும்பத்தை விட்டு உங்களுடைய கிருபை மாறாது. என் பிள்ளைங்களை விட்டு அப்பா உங்களுடைய கிருபை மாறாது. உங்களுடைய தயவு ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதுன்னு சொல்லி அறிக்கை செய்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பெற்றோர் அந்த இடத்துல நிற்கலாம். ஒரு தாய் தகப்பனா உங்கள் குழந்தைங்களை குறித்து கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் அறிக்கை செய்யுங்க, ஏசப்பா நான் இனிமேல் எதை குறித்து கவலைப்பட போகிறதில்ல. அண்ட் ஐ நோ தட் உங்களுடைய கிருபை என் பிள்ளைங்க மேலே இருக்குது ஏசப்பா. உங்களுடைய கிருபை எங்களுடைய பெற்றோர்கள் மேலே இருக்குது ஏசப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவு என்னோட குடும்பத்தின் மேலே இருக்குன்னு சொல்லி அறிக்கையிடுறீங்களா?
இன்னைக்கு எல்லாரும் அந்த அறிக்கையாக கர்த்தருடைய பாதத்தில் வச்சுருவோம். அப்பா, நான் ஐம் நாட் கோயிங் டு பி வரிட் ஐயா. நீங்கள் என்னை எப்பொழுதுமே மறைவிடத்தில் வச்சு பாதுகாக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், உந்தன் கிருபையோ அது மாறாதது, உந்தன் தயவோ அது விலகாதது. ஒரு அறிக்கையை சொல்லமா? கிருபையோ அது மாறாதது, உந்தன் தயவோ அது விலகாதது. ஆராதிப்பேன் உம்மை மாத்திரமே, ஆராதிப்பேன் உம்மை மட்டுமே. இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை மாத்திரமே. ஆராதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஜெபத்தோடு கூட. மலைகளை போல மனிதனை விலகும் போதோ உள்ளே உடைந்து, மலைகளை போல மனிதனை சொல்லலாமா? கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? உள்ளே உடைந்தேன் கண்மலையே, என்னை எப்போது மறந்தீர், உறைவிடமே நீர் விலகவும் மாட்டீர். கண்மலையே, என்னை எப்போது மறந்தீர், உறைவிடமே நீர் விலகவும் மாட்டீர். அவரை ஆராதிக்கலாமா? கண்மலையாகிய கர்த்தரை ஆராதிக்கலாமா? மறவேன் என்று சொன்ன தேவனை ஆராதிக்கலாமா? டாக்டர்ஸ் கைவிட்டாலும் கைவிடாமல் என் வியாதியை சுகத்தை தந்த தேவனை, என் குடும்பத்தை பாதுகாக்கிறேன் இயேசுவே, என் பிள்ளைகளை கிருபையாய் இருக்கிறேன் தேவனை. ஆராதிக்கலாமா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காக்கிற என் எபினேசரே, என் கண்மலையாகிய தேவனே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருள்வேன் என்று சொல்லி அப்படியே பதில் தருகிறேன் நேசரே. சொல்லுவோம். ஆராதிக்கலாம். ஆராதிப்பேன் உம்மை மாத்திரமே. சறுக்கி விழுந்த போதிலும் கரத்தை பிடித்து கண்மலை மேல் நிறுத்தி, கால்கள் சறுக்கி விழுந்த போதிலும் கரத்தை பிடித்து கண்மலை மேல் நிறுத்தி, கண்மலையே அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மறக்கலையே, என்ன நீங்க கைவிடலையே, விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்க, கண்மலையே என்னை எப்போது மறந்தீர், உறைவிடமே நீர் விலகவும் மாட்டீர்.
உம்மை மாத்திரமே அவர் மாத்திரம். ஆராதிப்பேன். He alone. He alone deserves all glory. Yes. உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன். உம்மை மட்டுமே. We fall down, we lay our crown at the feet. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்க இருதயத்துல என்ன சொல்லுவாரோ, என்ன பேசுவாரோ அப்படியே முழங்கால் படியிடலாம். இல்லைன்னா கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுக்கலாம். என்னுடைய கோபதாபங்கள், என்னுடைய கிரீடம், எனக்கு இருக்கிற பெரிய கௌரவம், என் பணம், என்னுடைய படிப்பு, என்னுடைய உடம்புல இருக்கிற பலம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நேரத்துல நான் தேவனுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களுடைய பலகீனத்தை கீழே இறக்கி வைங்க. Greatness of His mercy and love at the feet அந்த வியாதி இயேசுவால மாத்திரமே குணமடையும். விசுவாசிக்கிறவங்க ஆமென். பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. cry holy 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 and we cry holy 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 is the Thank you Lord. பரிசுத்த 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 நாமத்தை உயர்த்தலாம். அந்த தேவனை பார்த்து உன்னதரே உம்மை உயர்த்துகிறோம். பணிந்து குனிந்து அவர் பாதத்திலே விழுந்து oh yes my lord, yes lord. அன்றைக்கு அந்த ஸ்திரீ தன்னுடைய முடியினால, தன்னுடைய கூந்தலால் உம்முடைய கால்களை துடைத்து விட்டு கொண்டே இருந்தாளே. நான் இதோ உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை அன்பு செய்கிறேன் என்பதை தெரிவிக்கிற நேரமா இருக்கிறதப்பா. உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, நீரே தூய தூய தூய, நீரே தூய தூய தூய, நீரே தூய 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 என்றென்றுமே. உங்க சத்தத்தில் எழுப்பி சொல்வீங்களா? வான தூத சேனைகளோடு சேர்ந்து தூய தூய தூய, நீரே தூய 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 என்றென்றுமே. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, அவர் விட மாட்டேன்னு சொல்றாரு. மகனே மகளே, நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. திரும்பவும் சொல்லுங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க நினைச்சு பார்த்தீங்க, இன்னும் கூட வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல,
எத்தனை பேர் வாழ்க்கையில இது உண்மை இல்லையா? அவர் நம்மளை தேடி வந்தார்ல, மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்கும் போது டாக்டர் வந்து சொல்றாரு, எங்களால இவ்வளவுதான் முடியும், இந்த மருந்து மாத்திரை எல்லாம் நாங்க கொடுத்துட்டோம், இதுக்கு பிறகு முடியாது, நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது நடந்துட்டுன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா? எங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், ஹோப்லெஸ், இதுக்கு பிறகு முடியாது, கொண்டு போயிருங்க. இல்லை உங்களுடைய மேனேஜர், எப்பா நான் உனக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டேன், நிறைய தடவை உனக்காக நான் வக்காலத்து வாங்கிட்டேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஸோ ஐ லெஃப்ட் மை ஹோப் ஆன் யூ. எத்தனை தடவை நம்ம இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடு, யோனாவை மாதிரி நின்னவேக்கு போனா நான் தர்சீசு கப்பல் ஏறுவேன், நீ ஓடு, நான் உன்னை விட மாட்டேன். அதுதான் அவருடைய அன்பு, தாய் உள்ளம் கொண்ட அவருடைய அன்பு. நான் உன்னை விட மாட்டேன், நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் நான் பின்னாடியே வருவேன். மார்பிலே தூக்கி சுமக்கிறேன் நேசர். அவரை நம்பின ஒரு நாள் என்ன கைவிட்டதில்லையே. ஆண்டவரே, இந்த மாசம் பில் இப்படி நிற்குதே, நான் எப்படி கொடுக்க போறேன், எப்படி என்னுடைய தேவைகளை சந்திக்க போகிறேன். அவர் என் வாழ்க்கையில வந்தாரு, நான் உன் கூட இருக்கேன் மகனே மகளே என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. அந்த தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் அவர் திரும்ப வருவார்கள். அதே தேவன் மீண்டும் வருவார். ஆமே. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேச்சி அரவணைச்சீங்க. மீண்டும் வருவார் அவர். ஆமென். தூக்கி சுமந்தீங்க. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே ஜீசஸ், விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். விட்டு கொடுக்கலையே ராபாஷகுருதுரே. ஆமென். சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. மீண்டும் சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே. விட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறதுனால. ஆமென். விட்டு கொடுக்கலையே என்ன நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விசுவசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை காத்தேன் எபினேசர், இனியும் என்னை காப்பீர் ஆண்டவரே, இனியும் என்னை நடத்துவீர் ஆண்டவரே. No matter how big is my sin, but your grace is more than that Lord. Your grace is more than that. உங்க கிருபை அதுக்கு மேலானது ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல நானும் என் வீட்டாரும் சுகபத்திரமாக இருப்போம் ஆண்டவரே. என்னுடைய தேகம், என்னுடைய பலகீனம், என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதி மறையும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விசுவாசிச்சவங்க மாத்திரம் சொல்லுங்க. பெற்றோர் தாய்மார்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, தகப்பன்மார் இருக்கிறீங்க, என் குடும்பம் உமக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பத்தை வேலை எடுத்து வைத்திருக்கிறீங்க. Lord, let my family witness that peace that you give. நீங்க தருகிற அந்த சமாதானத்தை
என் குடும்பம் காணட்டும். உன் அலங்கத்துக்குள்ளாலே சமாதானம், உன் அரமனைக்குள்ளே மகிழ்ச்சி. தேவன் சொல்கிறார் பாருங்க, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் இருக்கிறீர், எங்க துதியிலே வாசம் செய்கிறீர், எங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே மகிழ்ச்சியுற்ற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில என்கிட்ட இப்ப நீங்க இடைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காய் நன்றியப்பா. தொடர்ந்து மாளிகை செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எஞ்சியுள்ள நேரத்தை உங்க கரத்துல தருகிறோமப்பா. இது ஆராதனை வழி நடத்திய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உங்களுடைய கிருபையினாலே ஆவியானவருடைய அபிஷேகத்தாலே நடத்தப்பட்டதே நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் அப்பா இந்த இடத்துல நீர் பிரசன்னராய் எங்க வாழ்க்கையில இடைப்படுகிறதற்காய் நன்றி சொல்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருத்தருக்கே ராஜா. இயேசுவின் அதிஉன்னத நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரத்தை நல்ல உற்சாகமா தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம் ஆன் சர்ச், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.